என்னையா மெயின்டைன் பண்றீங்க? ஏசியில கூலிங்கே வரல. கேரண்டி இருக்கும். சரிங்க. பார்த்து ஆளை ரோச்சு பாரு. என்னங்க ஏதாவது வரணுமா? வா வா சிதம்பரம். சாப்பிடுங்க தம்பி. அரை மணி நேரம் இருந்திருக்க, இன்னொரு 5 நிமிஷம் பொறுக்க முடியலையா? நான் பேங்க் தானே போயிருந்தேன். கலெக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாரு, அதனால கிளம்பிட்டேன். வா போலாம். சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. சொல்லிடுறேம்மா. வலையார, உன் பலாப்பழ மண்டியில ஒரு பையன் துருன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தானே, எங்க புடிச்ச அவன? யாரு? சிவதானவ சொல்றியா? சிவதானவன் அவன் பேரு. பாவப்பட்ட குடும்பம். சீசன் வரைக்கும் மண்டியில வேலை பாக்குறேன்னா செய்டான்னுட்டேன். ரொம்ப நேர்மையானவனா, திறமசாலியா இருப்பான் போல இருக்கப்பா. எல்லாரும் என்னத்த செய்ய, எம்எஸ்சி படிச்சுட்டு ஊர்ல எல்லாரோடையும் சேர்ந்துக்கின்னு வயல்ல 30க்கும் 40க்கும் கூலி வேலை பாக்குறான். எம்எஸ்சி படிச்சிருக்கானா அவன்? நான் கூட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். உன் ஏற்பாட்டுல ஒரு வேலை ஒண்ணு வாங்கி கூட. அவனை உனக்கு எவ்வளவு வருஷமா தெரியும்? அவன் காலேஜ் படிக்கிறப்ப பஸ்ல என் பக்கத்துல அவனுக்கு நான் தான் சீட்டு போட்டு வைப்பேன். ஒரு 6-7 வருஷமா தெரியும். பாரு, நல்லா மூஞ்ச தொடச்சுக்கின்னு இந்த பக்கமாவே கடைக்கு ஓடு. டேய், வரும்போது வாச பக்கமா வந்துடாதடா. என்ன சத்த வரியா? என்னடா? ஐயா உன்னை கூப்பிட்டாங்க. வரும்போது சட்டையை போட்டுன்னு வா. வணக்கம். வணக்கம். என்ன சிவதானே, தூக்கமா? உடம்பு அசதியா இருந்தது, தூங்கிட்டேன். வெளியில எங்கேயும் போகல? சாயங்காலம் தான் போகணும். அப்படி உக்கார். உக்காரப்பா. இங்க பாருங்க, உங்களை பத்தி நீங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. நீங்க பஸ் வச்சிருக்கீங்க, ஹோட்டல் வச்சிருக்கீங்க, நிலவளம் எல்லாம் ஏராளமா வச்சிருக்கீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச நினைச்சு வந்திருக்கிறத பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க புள்ள நல்லவன், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான். அதனாலதான் நீங்களும் வந்திருக்கீங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் பேசணும்னா நீங்க அவங்ககிட்டயே பேசிக்கங்க. இப்ப நானே பேசிடுறேனே. தம்பி, பொண்ணு வேற யாரும் இல்ல, என் பேத்தி தான். என் மருமக 2 மவுளுகளுக்கும் 3 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அதெல்லாம் சரியா பாத்துக்கணும் இல்ல? பாத்துப்பியா? யார் கேட்டுக்குள்ள வர வச்சுட்டேன்? இப்ப நான் கல்யாணம் கேட்டான். கல்யாணம் வேணான்னு இருக்க, உங்களோட மாப்பிள்ளை வர போமா? இப்ப என்ன இப்படி கத்துற? வந்திருக்காங்க, பாத்துருக்காங்க. டேய், இப்ப எதுக்குடா கோவப்படுற? எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. இப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம்? நானே பரதேசி மாதிரி வேலை இல்லாம நாய் மாதிரி தெருவா அலைஞ்சு நடக்கிறேன். லட்சுமிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். உனக்கு நல்லது செய்யணும்னு தான் இந்த ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் யாருன்னு தெரியும்ல? சும்மா வேலை வேலைன்னு கத்திக்கிட்டு இருக்காத. அவன் 50-60 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதாடா பெரிய விஷயம். அவனுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, எம்பி யாராவது கை காட்டினா போதும். பூத்தா இளங்கோவன் எம்பி இருக்காரு, அவனுக்கு சொந்தக்காரர் தான். இவன் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு 1008 பேர் அலையிறான். உன்னை நம்ம பலாப்பழ மண்டியில பாத்துருக்கான். அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு தான் வந்திருக்கோம். அவனுக்கு மாப்பிள்ளை ஆவறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீலாவதி வீட்டுக்காரருக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ தெரியல. நீ கட்டி இருக்கிற வீட்டுல ஒரு ஜன்னலுக்கு கிரைமாமா அவனோட வீடு. இந்த பையனுக்கு என்ன குறைச்சல? அதான் மண்டியில பார்த்தேனே, யார் பணத்துக்கு ஆசைப்படாதவன். என்ன தானே உழைச்சு தானே முன்னேறணும்னு பாக்குறான். நான் கூட அப்படித்தானே இருந்தேன். என்ன அந்த பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்து அதை கண்கலங்காம சந்தோஷமா வச்சுக்கணும். அதானே எங்களுக்கு எல்லாம் வேண்டியது சிதம்பரம். நாளுங்கிழமைமா சமாளம் எங்க போயிட்டு வரீங்க முதலியார? அது ஒண்ணுமில்ல சரியாண்டி. நம்ம சிவதானவ மாயவரத்துல இருந்து வந்து மாப்பிள்ளை பாத்துட்டு போறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். சிவதான, நீ யோகாரண்டா. 8 பொருத்தமும் எப்படி அமைஞ்சிருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு?
இன்னும் அதையே போட்டு நோண்டிட்டு இருக்க? அவங்க சாப்பிட உட்கார்ந்துட்டாங்கல்ல, வா. ஓமா, நீயே செஞ்சுக்க, நானும் அப்பாவோட சாப்பிட போறேன். காலை உடைச்சுடுவேன், வா வான்னு சொல்றேன்ல. ஐயோ, சாதகம் மட்டும் பொருத்தமா இருந்தா போதுமா? பையனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறீங்க. படிப்பு ஒண்ணுதான் இருக்கு. உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா சரி. என்னம்மா நீலாவது அப்படி சொல்லிட்ட? உங்க சாதியில இப்பெல்லாம் எவ்வளவு பேர் படிக்கிறான். எவன் என்னதான் படிச்சாலும் குணத்துல இவங்கிட்ட எவனும் வரவே முடியாது. பையன் அப்படி ஒரு பையன். வாடா வா. போமா, போய் அடுத்த தோசை எனக்கு எடுத்துட்டு வந்து போடு. சொல்ல மாட்டேன். குழந்தைய போய் கோச்சுக்கிட்டு தோசை போடு. இன்னும் குழந்தையா? எல்லாம் அப்பா வளர்ப்பு. என்னது? போதும் போதும். எல்லாரும் என்ன விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? எனிலவதி, ஓடோடு போய் ஒரு தட்டு எடுத்துட்டு வா. உங்களுக்கு டைம் ஆயிடுது. முதல்ல தோசை கொடுத்து சின்னதை விரட்டி விடுங்க. 13 வயசாச்சு, இன்னும் புத்தி இல்ல. நான் உனக்கு தானமா பிறந்தேன். திடீர்னு எங்க இருந்துமா எனக்கு புத்தி வரும்? விடுங்க, ஆளுக்கு இருக்கு, 2 காசா விடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, டிரைவர் வெயிட் பண்றாரு. அத சொல்லிட்டீங்களே முதலியாரே. எதம்மா? பையன் நம்ம வீட்டோடயே இருக்கணுங்கிறத. ஏம்மா, அத சொல்லாமலே நாங்க பேசியிருப்போம். ஏன் சொக்கலிங்க நீ சொல்லல? சொல்ல எங்க விடுறா? அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாம தங்கச்சி வேற ஒண்ணு இருக்காமே. உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு அந்த நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டு அவன் தங்கச்சிய ஒரு நல்ல இடத்துக்கு தள்ளி விட்டுலான்னு கூட ஐடியா இருக்கும். அப்புறம் என் குணம் திரும்பிச்சு. சும்மா பேசிக்கிட்டே போறேன். 4 விஷயத்தையும் யோசனை பண்ண முடிவு எடுத்திருப்பான். பார்வதிக்கு விட நல்ல பையன் கிடைக்க மாட்டாங்க. அப்பா, நீங்க மட்டும் அத்தனை பார்த்தா போதுமா? கட்டிக்க போற அக்கா பார்க்க வேணாமா? அங்க பாருங்க, அக்கா அழுதுன்னு போல் இருக்கு. தலை உள்ள போடுச்சு. பவானி, உங்க அத்தானை பாக்குறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கும் காட்ட போறேன், பார்வதிக்கும் காட்ட போறேன். எம்மா நேரமா இப்படியே இருப்ப? நீ என்ன தாண்டா நினைக்கிற? சொன்னா தானே தெரியும். நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது முதலியாரே. எனக்கு நீங்க எங்க ஐயா மாதிரி தானே. கல்யாண செலவுக்கு பணம் வச்சுக்கணும் பொண்ணு வீட்டிலே வாங்கி கொடுத்துட்டீங்களே. இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வந்திருக்கும்? இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணவன் எங்க அம்மா ஐயாவும் எல்லாத்தையும் வித்து என்ன படிக்க வச்சாங்க. ஏண்டா மனசை போட்டு குழப்பிக்கிற? நீங்க என்கிட்ட முன்ன சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இதுல என் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இருக்கு. வேலையை வாங்கி தர சொல்றேன். நீ அந்த சம்பளத்தை வச்சா குடும்பம் நடத்த போற. சொத்துல 2ல ஒரு பாதி உனக்கு தானடா. சொத்து இருந்தா அது அவங்க கிட்டே இருக்கட்டும். நான் உழைச்சி சாப்பிட்டா தான் அது என் உடம்புல ஒட்டும். முதல்ல வேலைக்கு ஏதாவது கொடுத்துட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வர புதன்கிழமை சிதம்பரம் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்ன விஷயம்? இதான் முக்கியமா? முக்கியம்தான். அக்கா, மாமா வேற வேரிய வலிச்சு வலிச்சு விட்டுட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. நான் வேணா தண்ணி எடுத்துட்டு போய் கட்டுமா? நல்லா பாத்துக்க, பின்னால நொட்டாரம் சொல்லிட்டு இருக்க கூடாது. வாமா போலாம். இங்கேயும் வந்து போய் பேசணுமா? அட கடவுளே. இருங்க, அவனை பக்கத்துல கூப்பிட்டு வரேன். வாங்க. வெயில்ல எவ்வளவு நேரம் அடிக்கிறது? வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் வளர்த்துவீங்க? அதான் வந்துட்டேனப்பா, அதுக்குள்ளேயே கோச்சுக்கிறிய. காலையில 5 மணிக்கு எழுந்து கிளம்பி பஸ் பிடிச்சு வந்து இந்த நடு வயல நின்னுட்டு இருக்கேன். என்ன விஷயமா வர சொன்னீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. அதை சொல்லத்தானே வர சொன்னேன்.
நீ எல்லாத்தையும் சொன்ன, பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்கலையே. நான் தான் அதை பத்தி ஒண்ணும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கா கூப்பிட்டீங்க? என்ன முதலியார? இல்லப்பா, இது வாழ்க்கை பிரச்சனை. எல்லாம் இப்ப சொல்லுவேன், நாளைக்கு என் மேல ஏதாச்சும் ஃபால்ட் வந்துடக்கூடாது பாரு. அதான் மாயவரம் பக்கத்துல தானே இருக்கு, 2 பேரும் போறோம், வீட்டுல போய் பொண்ணையே பார்த்துட்டு வந்துடுறோம். இதுக்கு தான் வர சொல்லி தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன். எனக்கு முதல்ல பொண்ணை பார்த்தா தேவைன்னு தான் தோணுச்சு. நான் சொல்றத கேளு, எதுவா பேசு. உனக்கு நேரா சோத்து கை பக்கமா ஒரு அம்மா பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது இல்ல, அத கொஞ்சம் பாரு. அதுக்கு என்ன போ? நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு. பாத்துட்டியா? வம்பு வழக்க பாக்குறீங்களா? என்ன சிரிப்பு? என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? அதுக்கு இல்லடா, சொக்கலிங்கம் பொண்ணும் இந்த ரோஸ் தாவாணி கட்டி இருக்கிற பொண்ணும் ஏறக்குறைய ஒரே மாதிரியா இருப்பாங்க. அதுக்கு தான் பாத்துக்கடான்னு சொன்னோம், நீ என்னமோ சீர்ற. சரி சரி சாரி சாரி சாரி. என்ன சிதம்பரம், எவ்வளவு நேரமா ரோட்ல நிப்பீங்க? மாப்பிள்ளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டா? இப்பதான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல? என்ன முதல்ல இந்த வேலை பண்ணிட்டீங்க? பாத்தியா சொக்கலிங்கம், இந்த காலத்து பிள்ளை மாதிரி படிச்சு நாட்டுமா நடந்துக்கிறான். ஆமா. சரி சரி வா, ஹோட்டலுக்கு போலாம். இல்ல நான் சாப்பிட்டேன், நீங்க போங்க. நான் எனக்கு வேண்டாம். இல்ல வேணாம், விடுங்க முதல்ல. முறுக்காதரா. இனிமே சாப்பாடே வேணாம், ஒரு பானை நிறைய தண்ணி வச்சா போதும், மொண்டு மொண்டு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம வீட்டுல தான் பானை இல்லல்ல, போகும்போது வாங்கி கொடுங்க, பத்திரமா உடையாத அளவுக்கு புடிச்சுக்கிறேன். வாழ இன்னும் என்னடா வர்றேன்? தோசையா? முதல்லயே கையால சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணுதாங்க. அவர் பாக்கெட்ல உள்ள இட்லி எடுத்து வெளியே போட சொல்லு. பாக்கெட்ல இருக்கிற இட்லி எடுத்து வெளில போட்டுருங்களேன், கரையிட போகுதுன்னு எங்க அக்கா கவலைப்படுது. ஆமா, எது செஞ்சாலும் யோசனையோடு தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போய் காக்கைக்கு போட்டாலும் போடுவாரு.